ஒரு அற்புதமான கேரன் சாம்பியனுக்கும் அதே முன்னுரிமை கொடுக்கணும், அதே மரியாதை கொடுக்கணும். சகோதரர் குகேஷ் அவருடைய சாதனை ஒரு அளப்பரிய சாதனை, பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் எல்லா சாதனையாளர்களும் ஊக்குவிக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகம் உண்மையாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்டாக மாறும். அதனால் இப்போ தான் பார்த்தேன், ஜஸ்ட் உங்களுக்கு தகவல் வந்துச்சான்னு தெரியல. அது நடந்திருந்தால் தமிழக அரசு கொடுக்கணும், நடந்திருந்தால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் நீங்கள் தான் அதை அரசனுடைய காதுக்கு போகும் அளவுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தீங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறாலாம் எதுவும் பேசலீங்கண்ணா. இவர் சொன்னது என்ன, நீங்கள் அம்பேத்கர் அவருடைய பெயரை சும்மா தவறாக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளாக இருக்கிறீங்களா, நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது அவரோட உரிய பாணியில் பேசினார். அதில் ஒரு 2 வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் அதை தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னை கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். எனக்கு முருகபெருமான் எப்படி நான் கடவுளாக பார்க்கின்றோம், அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்குறேன். அது நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். அதை அம்பேத்கர் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதை தான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க. இட் இஸ் அ நான் இஷ்யூ. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள் பதில் சொன்னேன். அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்லேருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக 1980 கொடுத்தீங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்துருக்கீங்க, நான் ஏற்றுக்கிறேன். எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி அமித்ஷாஜியை பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புகிறாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்றைக்கி அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.